வணக்கம். நான் ஒரு முறை ரஷ்யாவுக்கு போயிருந்தபோது அங்கே என்னுடைய நண்பர் விஜயகுமார் அவர்கள் தான் என்னை அழைச்சிருந்தார். நண்பர் படவா கோபி அவர்களும் நகைச்சுவை விருந்து தரக்கூடிய அவரும் என்னோட வந்திருந்தார். நாங்கள் அங்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், மாஸ்கோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தமிழ் சங்கத்தில் பேசிட்டு வந்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவினுடைய ஒரு சர்ச்சு எப்படி இருந்ததுன்னா, பல்வேறு வண்ணங்களால் சூழப்பட்டிருந்தது. அது பல படங்களில் நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் கூட இளைய தளபதி அவர்கள் ரெட்டை வேடத்தில் நடித்திருந்த அந்த கோட் படத்தில் அந்த இடத்த காட்டுவாங்க. அந்த ஆலயம் எப்படின்னா, அது கிறிஸ்தவ தேவாலயம். அது பல்வேறு வண்ணங்கள்ல இருக்கும். நான் என் கூட நம்பர்கிட்ட கேட்டேன், இந்த வண்ணங்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அங்கேருந்த ஒரு இவர்கிட்ட கேட்டார். அவர் ரஷ்ய மொழியில் சொன்னார், அது வண்ணம் அடித்தது இல்லையா, அந்த எல்லா வகையான வண்ணத்திலையும் இருக்கக்கூடிய கிரானைட் கற்களை கொண்டு வந்து அதை கட்டியிருக்காங்களாம். இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போனோடனே தரையை பார்த்த உடனே இந்த மார்பிள்ஸோ அல்லது கிரானைட்டோ பார்த்த உடனே ரொம்ப அருமையாக இருக்கே, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்போம். உடனே அவங்கள அங்கே வாங்கினது இங்கே வாங்கினது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது முழுவதும் இயற்கையான அந்த கல் வண்ணங்கள், அதை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ முதல்ல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு பிறகு பெயிண்ட் பண்ண கலருக்கு ஏற்றபடியாக அந்த கற்களை கொண்டு வந்து அடுக்கிறது. இப்படி தான் கட்டப்படும். இதை நான் பார்த்து கேட்டு ஆச்சரியப்பட்டேன். சரி, இது இருக்கட்டும், நம்ம ஊருக்கு வாங்க. நம்ம ஊரில் 3000 ஆண்டு பழமையான தமிழகம்னு சொல்கிறோம். இதில் கோயில்கள் எப்படி வந்தன என்றால், முதலில் கந்தளி என்ற ஒரு சாதாரண பீடமாக இருந்து, பிறகு மண்ணாலும் மரத்தாலும் கட்டப்பட்டு, மண்ணால் கட்டப்பட்டவை மழையில் கரைந்து போக, மரத்தால் கட்டப்பட்டவை நெருப்பால் எரிந்து போக, அழியாத ஒரு நிலையில் அமைக்க வேண்டும் என்று செங்கலையும் தாண்டி சுண்ணாம்பு போன்றவற்றையும் தாண்டி கல்லால் கோபுரம் அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் மன்னர்கள் இறங்கினார்கள். அது அந்த பெருமை பல்லவர்களே சாரும் என்பார்கள் தொல்லியலாளர்கள். அதன்படி அவர்கள் கற்றளிகளை எழுப்பினார்கள். சமீபத்தில் நான் ஒரு கட்டுரையிலே தொல்லியல் அதிகாரி ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய சிற்பிகளை பற்றிய ஒரு செய்தியை படித்து பார்த்தேன். அதாவது பெருமையெல்லாம் யாருக்கு சேரும் என்று சொன்னால், மன்னர்கள் பொருள் தந்தாலும் கூட தங்களுடைய கைவண்ணத்தாலே அவர்கள் அதனை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய பேரோடு நமக்கு கல்வெட்டில் செய்திகளை தருகிறார் ஸ்ரீதரன் அவர்கள். எப்படி என்று கேட்டால், ஒவ்வொரு கோவிலையும் உருவாக்குவதற்கு அதனை உருவாக்கியவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்போம். வழக்கமாக ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவோம், தாஜ்மஹாலை கட்டியது யார், உடனே கொத்தனார் அப்படின்னு சொல்லி நகைச்சுவைக்காக சொல்லுவோம். சரி, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் தான் சொல்ல தெரியாது. ஷாஜஹான்னு நம்ம சொல்கிறது மன்னருக்காக, அந்த வேலை பார்த்தது யார் தெரியாது. ஆனால் நம்முடைய மன்னர்கள் அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பும் கொடுத்திருக்கிறார்கள், பெயரும் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், 4 வகையான பிரிவை உடையவர்களாக அவர்கள் கோயில் பணியை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக, சூத்திரகிராகி, தச்சர், வர்த்தகி, சபதி என்று 4 பிரிவினராக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலிலே சூத்திரகிராகி என்ற அந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால், அவர்கள்தான் கோவிலையோ அல்லது அந்த இதை கட்டுவதற்கு நூல் பிடித்து அளவெடுப்பார்களாம். அடுத்ததாக அதிலே உருவங்களை செதுக்கி தருகிறவர்களுக்கு பேர் தச்சர்கள் என்று பெயர். மூன்றாவதாக வர்த்தகி என்பவர்கள் அப்படி செதுக்கப்பட்ட அந்த திருவுருவங்களை கட்டுமான பணியிலே பொருத்தி கட்டுவார்களாம். இவற்றை எல்லாவற்றையும் அறிந்த, இவற்றிலே சிறு குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்கின்ற வல்லமை உள்ளவருக்கு பேர் தான் ஸ்தபதி, மகாஸ்தபதி என்று அவர் அழைக்கப்படுகிறார். இப்படியான இந்த ஸ்தபதிகளுடைய பெயர்கள் தான் காலங்காலமாக இன்றைக்கும் கல்வெட்டுகளிலே போற்றி காணப்படுகின்றன. சிற்பிகளை பற்றி குறிப்பிடும்போது தச்சர், கல் தச்சர், சிற்பி, சிற்பாச்சாரியார் என்ற சிறப்பு பெயர்களோடும் இவர்கள் அழைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம்.
நமது தமிழகத்திலே இருக்கின்ற கற்றளிகள் பழமையானதும் இன்றைக்கும் பெருமையானதுமான, குறிப்பாக இந்திய பிரதமரும் சீன அதிபரும் வந்து அமர்ந்து பேசிய ஒரு இடமாக இன்றைக்கு அறியப்படுகின்ற மகாபலிபுரம், இந்த சிற்ப கோயிலை கட்டிய அவர் நமக்கு தெரியும் நரசிம்ம பல்லவனும் அவருடைய தந்தையாகிய மகேந்திர பல்லவனும் தான். ஆனால் அவர்கள் யார் மூலமாக இதை கட்டினார்கள் என்பதை பூஞ்சேரி என்கின்ற ஊரில் இருக்கின்ற கல்வெட்டு கூறுகிறது. இதனை கட்டிய அந்த ஸ்தபதிகள் யார் என்று கேட்டால் கேவாத பெருந்தச்சன், சாதமுக்கியன், குணமல்லன், திருவொற்றியூர் ஆபாஜன் போன்ற பெருமக்களுடைய பெயர்கள் தான் அந்த கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன. அதன்படி பார்க்கிற போது பல்லவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த சிற்பிகளுடைய பெருமைதான், இவர்களுடைய உழைப்புத்தான் இன்றைக்கும் உலகத்தை வியக்க வைக்கிறது. இதே போல உத்திரமேரூரிலே உள்ள அந்த வரதராஜ பெருமாள் கோவிலை கட்டிய அந்த பெருமைக்குரிய தச்சன் யார் என்று கேட்டால் ஸ்ரீ பரமேஸ்வர பெருந்தச்சன் என்கின்ற பெயரை நாம் கல்வெட்டுகளிலே பார்க்கிறோம். நான் ஒரு முறை அந்த கோவிலுக்கே சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தேன். அங்குதான் அந்த குடவோலை முறைக்கான தேர்தல் நடந்த செய்தி அந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. அதே போல திருவாவடுதுறை கோவிலே காணப்படுகின்ற வணங்கும் நிலையில் உள்ள அந்த தச்சனுடைய உருவத்திற்கு மேலே கற்றளி பிச்சன் என்ற பெயர் காணப்படுவதை கல்வெட்டுகளிலே காண்கின்றோம். இதே போன்று திருவையாற்றில் ராஜராஜ சோழனுடைய பெருந்தேவியாகிய லோகமாதேவியால் உருவாக்கப்பட்ட லோகமாதேஸ்வரம் என்கின்ற அந்த கோவிலை கட்டிய சிற்பியினுடைய பெயர் கலியுகரம்பை பெருந்தச்சன் என்று நம்மால் அறியப்படுகிறது. இத்தனைக்கும் மேலாக நம்முடைய மனதிலே இன்றைக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை எப்படி கட்டியிருப்பார், என்ன அறிவியல் பயன்படுத்தப்பட்டது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்போம். இத்தகைய பெரும் கோயிலை கட்டுவதற்கான காலம், அதற்கான பொருள், இதற்கான மூலப்பொருட்கள் இத்தனையும் கொண்டு வந்து இதனை கட்டி முடித்த அந்த பெருந்தச்சனுடைய பெயரையே அதற்கு சூட்டி அதை கல்வெட்டிலும் வைத்திருக்கிறார் ராஜராஜ சோழன். தன்னுடைய பெயரை அந்த மல்லனுடைய பெயரோடு இணைத்து இந்த உலகம் சொல்லட்டும் என்ற அந்த பெருமையோடு இன்றைக்கும் அங்கு காணப்படுகிறது ஒரு கல்வெட்டு. அதிலே தஞ்சை பெருவுடையார் கோயிலை எடுப்பித்த அந்த சிற்பியினுடைய பெயர் வீரசோழன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்ற பெயர் காணப்படுகிறது என்று சொன்னால் எப்படியான ஒரு பெருமை என்று பாருங்கள். நான் ஒரு செய்தி கூட கேள்விப்பட்டதுண்டு. ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு அணைக்கட்டு கட்டப்பட்டு அந்த அணையை திறப்பதற்கு அவர் அழைத்த போது அவர் தான் திறப்பதற்கட்டும் இதனை கட்டுவிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்று அழைத்து அதனுடைய பொறுப்பிலே தலைமை பொறுப்பிலே இருந்தவரை அந்த ரிப்பனை வெட்டச் செய்து அவரும் அருகில் இருந்து கைதட்டினார் என்ற ஒரு செய்தியை பார்க்கிற போது இந்த பாரம்பரிய பெருமை இன்றும் தொடர்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். இவ்வாறு தமிழகத்தின் பெருமை மிகுந்த இந்த கோவில்களுடைய அழகுக்கும் சிறப்புக்கும் பழமைக்கும் காரணம் யார் என்றால் மன்னர்களின் செல்வம், மன்னர்களின் நற்குணம், பக்தி, எல்லாவற்றுக்கும் மேலே சிற்பக்கலையில் நம்மவர்கள் தங்களுடைய கைகளாலேயே, மேனுவல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, கைகளாலேயே இத்தனையும் செய்திருக்கிறார்கள். உளிகொண்டு செய்திருக்கிறார்கள் என்றால் உளிகொண்டு கல்லை செதுக்கி அதற்குள் உருவத்தை கொண்டு வருகிற போது அது தெய்வ நிலையை அடைகிறது என்பதை நாம் அறிகிறோம், கையெடுத்து வணங்குகின்றோம். கடவுளை வணங்குகிற போது நாம் அந்த மன்னர்களையும் வணங்க வேண்டும், இந்த சிற்பிகளையும் வணங்குவோம். ஏனென்றால் இவர்களும் ஒரு வகையில் படைப்பாளிகள் தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக்
வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.